Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு மிகப்பெரிய கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு குட்டி லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தருவீங்க. எப்படி மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு நோ ஸ்கூல் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோ காலேஜ் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி டைப் பண்ணதுனால ஸோ நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து விரைவில் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பள்ளிகள் திறப்பதற்கு விரைவில் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் முடிவும் முதல்வர் தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பள்ளிகள் திறப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்லையுமே கிட்டத்தட்ட 25 மாணவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 செக்ஷன் இருந்துச்சுன்னா அது 6 செக்ஷனாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பிரித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல 6 ஸ்டாஃப் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஆசிரியர் பற்றாக்குறை எக்கச்சக்கமாக ஏற்படும். ஸோ இதனால தான் பள்ளிகள் திறப்பதற்கு மிகப்பெரிய சோதனைகள் உண்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ இருக்க ப்ரூஃப் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க COVID-19 கொரோனா காரணமாக எக்கச்சக்கமான ரூல்ஸும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளியர் அண்ட் கிளீனஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாஃப்மே கிளாஸ்க்கு போனதுக்கும் மாஸ்கோட தான் அவங்க வந்து டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடங்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா ஆசிரியருக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஆசிரியர்கிட்ட கருத்து கேட்கும்போது நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தரப்புலேருந்து அந்த மாதிரி பதில் வரதுனால ஸ்கூல் வந்து திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு கட்டாயமாக சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் எல்லாமே எதில் போட்டிருக்கான் அப்படின்னா சன் நியூஸ்லையும் தந்தி நியூஸ்லையும் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரூஃப் பார்க்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக ட்விட்டரில் தந்தியும் சன் நியூஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 10th அண்ட் +2 மாணவர்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அது மூலிமா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எக்கச்சக்கமான வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கில் பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் எக்கச்சக்கமான பேர் வந்து நோ ஸ்கூல் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கிறதுனால காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்விட்டரில் போய்ட்டு ஹேஷ்டேக் நோ காலேஜ் ரீஓப்பன் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா தான் நாம் காலேஜுக்கு போக முடியாது. நெக்ஸ்ட்டு கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல அப்டேட்டட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நியூஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.